பொதுவாக நம் ஊரில் அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. மேடைகள் போடப்படும், தலைவர்கள் வருவார்கள், காரசாரமான பேச்சுக்கள் இருக்கும், மறுநாள் காலையில் தலைப்புச் செய்திகள் வரும். ஆனால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அந்த கூட்டம் மக்களின் நினைவிலிருந்து மறைந்துவிடும். அரசியல் சக்கரம் வழக்கம் போல் சுழல ஆரம்பித்துவிடும். ஆனால் வரலாற்றில் மிக அரிதாக சில நேரங்களில் நடக்கும் சில பொதுக்கூட்டங்கள் வெறுமனே மக்களை கூட்டுவதற்காக மட்டும் நடப்பதில்லை. அவை ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லாமல் எதிர்கால அரசியலுக்கான ஒரு சிக்னலாக அமையும். அது ஒரு செய்தியை ஆழமாக விதைக்கும். ஜனவரி 23, 2026 அன்று மதுராந்தகத்தில் நடந்தது அத்தகைய ஒரு நிகழ்வுதான். அது வெறும் கூட்டம் அல்ல, தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். சமீபத்திய தமிழக அரசியல் வரலாற்றில் பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான காட்சியை அன்று மதுராந்தகம் கண்டது. திமுகவிற்கு எதிரான அத்தனை முக்கிய அரசியல் சக்திகளும் சிதறி கிடக்காமல் ஒரே மேடையில் ஒரே கொடியின் கீழ் ஒரே செய்தியை தாங்கி நின்றன. அந்த செய்தி மிக தெளிவானது. எதிர்க்கட்சிகள் இனி தனித்தனியாக இல்லை, நாங்கள் ஒருங்கிணைந்து விட்டோம். இந்த ஒரு மாற்றம், இந்த ஒற்றை புள்ளி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் களத்தையே மொத்தமாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. இன்று நாம் இந்த நிகழ்வை மேலோட்டமாக பார்க்காமல் ஒரு முழுமையான அரசியல் ஆய்வாக பார்க்க போகிறோம். மதுராந்தகத்தில் உண்மையில் என்ன நடந்தது? ஏன் இந்த மாநாடு மற்ற மாநாடுகளிலிருந்து வேறுபட்டது? கூட்டணி கணக்குகள் எப்படி மாறியுள்ளன? இது ஏன் ஒரு திருப்புமுனை என்று அரசியல் நோக்கர்களால் அழைக்கப்படுகிறது? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மேலோட்டமாக பார்த்தால் இதுவும் ஒரு வழக்கமான தேர்தல் பிரச்சார கூட்டம் போலத்தான் தெரிந்திருக்கலாம். பிரம்மாண்டமான மேடை, அலைக்கடல் என திரண்ட தொண்டர்கள், காற்றில் பறக்கும் கட்சி கொடிகள், இவை எல்லா கூட்டங்களிலும் இருப்பதுதானே. ஆனால் அரசியலில் ஒரு மாநாட்டின் வெற்றி என்பது மேடை அலங்காரத்திலோ அல்லது கூடிய கூட்டத்திலோ மட்டும் இல்லை. அந்த மேடையில் யார் யார் ஒன்றாக நிற்கிறார்கள் என்பதில்தான் உண்மையான அரசியல் வெற்றியே அடங்கியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக தமிழகம் காணாத ஒரு அரசியல் ஒற்றுமையை மதுராந்தகம் மேடை உலகிற்கு காட்டியது. ஒரே மேடையில் அணிவகுத்த தலைவர்களின் பட்டியலை பாருங்கள். திரு எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர். டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர், வட மாவட்டங்களில் வலுவான வாக்கு வங்கி கொண்டவர். திரு டிடிவி தினகரன், அமமுக பொதுச் செயலாளர், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்கவர். திரு ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ். திரு ஏ.சி. சண்முகம், புதிய நீதி கட்சி. டாக்டர் பாரிவேந்தர், ஐ.ஜே.கே. திரு ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம். இவை வெறும் பெயர்கள் அல்ல. இவர்கள் ஒவ்வொருவரும் தமிழகத்தின் வெவ்வேறு பிராந்தியங்களையும் வெவ்வேறு சமுதாய வாக்கு வங்கிகளையும் ஆழமான களப்பணி அமைப்புகளையும் பிரதிபலிக்கிறவர்கள். இவர்கள் தனித்தனியாக நிற்கும் வரை எதிர்க்கட்சி வாக்குகளை சிதறடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஒரே மேடையில் கைகோர்த்து நின்றபோது அந்த வாக்குகள் சிதறாமல் ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பது உறுதியானது. தமிழக தேர்தல் வரலாற்றில் எப்போதெல்லாம் வாக்குகளின் ஒருங்கிணைப்பு நடந்துள்ளதோ அப்போதெல்லாம் முடிவுகள் தீர்க்கமாக இருந்துள்ளன. அடுத்ததாக இந்த மாநாட்டின் மிக முக்கியமான அம்சம் பிரதமரின் நேரடி வருகை. இது காணொளி மூலமாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட வீடியோ மூலமாகவோ நடந்த உரை அல்ல. பிரதமர் நேரடியாக களத்திற்கு வந்து இறங்கிய நிகழ்வு. ஒரு மாநிலத்தின் முதல் பெரிய தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு நாட்டின் பிரதமரே நேரில் வருகிறார் என்றால் அது அந்த மாநிலத்திற்கு அவர் கொடுக்கும் முன்னுரிமையை காட்டுகிறது. பிரதமரின் வருகை 3 மிக முக்கியமான செய்திகளை சொன்னது. 1. மத்திய அரசின் அர்ப்பணிப்பு, தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் அக்கறை. 2. கூட்டணியின் தீவிரம். இது ஏதோ பெயரளவிலான கூட்டணி அல்ல, இது ஆட்சியை பிடிப்பதற்கான தீவிரமான முயற்சி. 3. நீண்ட கால முதலீடு, தமிழகத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு வலுவான அடித்தளத்தை அமைப்பது. பிரதமரின் பேச்சும் மிக கவனிக்கத்தக்கது. அவர் வெறும் அரசியல் கோஷங்களை மட்டும் முன்வைக்கவில்லை, மாறாக வளர்ச்சி அரசியல் பற்றி பேசினார். உள்கட்டமைப்பு வசதிகள், ஜல் ஜீவன் மிஷன் மூலம் குடிநீர், சாலை வசதிகள், டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களை பற்றி பேசினார். இது கூட்டணிக்கான பிம்பத்தையே மாற்றியது. நாங்கள் திமுகவை எதிர்க்கும் கூட்டம் என்று மட்டும் சொல்லாமல் நாங்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை வழங்கக்கூடிய மாற்று சக்தி என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்தார். இப்போது உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் கணிதத்திற்கு வருவோம். ஏனென்றால் தேர்தல்கள் உணர்ச்சிகளால் மட்டும் வெல்லப்படுவதில்லை, அவை
சரியான கூட்டல் கணக்குகளால் வெல்லப்படுகின்றன. இத்தனை ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பு அரசியலின் மிகப்பெரிய பலவீனமே வாக்கு சிதறல்தான். 4 அல்லது 5 கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடும்போது எதிர்க்கட்சி வாக்குகள் பிரிந்து போகும். அந்த பிளவு இறுதியில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும். இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் மதுராந்தகம் மாநாடு இந்த வரலாற்றை தலைகீழாக மாற்றியிருக்கிறது. சிதறல் இப்போது ஒருங்கிணைப்பாக மாறியுள்ளது. அதாவது ஒரு வலுவான கூட்டணி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு தலைவர்கள் ஒற்றுமையாக ஒரே மேடையில் தோன்றும் போது கீழ்மட்ட தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து வேலை செய்வார்கள். வாக்காளர்கள் தங்கள் ஓட்டு வீணாகாது என்று நம்புவார்கள். வாக்குகள் சிதறாமல் ஒரே பெட்டியில் விழும். வாக்கு பரிமாற்றத்தில் ஏற்படும் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட டஜன் கணக்கான தொகுதிகளின் முடிவுகளை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. இதனால்தான் மதுராந்தகத்தில் கூடிய கூட்டத்தின் அளவை விட அங்கு வெளிப்பட்ட கூட்டணி தெளிவு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது எப்போதுமே ஒரு உளவியல் விளையாட்டு. வாக்காளர்கள் பொதுவாக யாருக்கு வாக்களிப்பார்கள்? யாருடைய கூட்டணி வலுவாகவும் நிலையாகவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் தெரிகிறதோ அவர்களை நோக்கித்தான் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். நிச்சயமற்ற தன்மை எப்போதும் வாக்குகளை குறைக்கும். மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி காட்டிய அந்த ஒற்றுமை மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை விதைத்துள்ளது. இந்த கூட்டணியால் ஜெயிக்க முடியும் என்ற எண்ணம் எப்போது சிறிய கட்சிகளுக்கும் மதில் மேல் பூனையாக இருக்கும் வாக்காளர்களுக்கும் வருகிறதோ அப்போது அவர்கள் அந்த கூட்டணியை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். வெற்றி வாய்ப்பு உள்ள அணியை நோக்கியே மக்கள் நகர்வார்கள் என்பதுதான் அரசியல் விதி. இப்போது இந்த காட்சியை தற்போதைய பரந்த அரசியல் சூழலோடு ஒப்பிட்டு பாருங்கள். பெரிய கூட்டணிகள் அமையும் போது தொகுதி பங்கீடு மற்றும் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பு. ஆனால் நேரம் மிக முக்கியம். ஒரு பக்கம் ஆளும் திமுக தனது கூட்டணி கட்சிகளின் சலசலப்புகளையும் அதிருப்திகளையும் சமாளிக்க போராடி கொண்டிருக்கும் சூழல். மறுபக்கம் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரே மேடையில் ஒரே குரலில் ஒற்றுமையை பறைசாற்றும் சூழல். இந்த வேறுபாடு வாக்காளர்களின் மனநிலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மதுராந்தகம் மாநாடு இந்த வேறுபாட்டை தெள்ளத் தெளிவாக காட்டியது. ஆவேசமான தாக்குதல்களை விட இந்த காட்சி ரீதியான தெளிவு வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்துள்ளது. இந்த மாநாட்டில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான மாற்றம் தலைவர்களின் பேச்சுத் தொனி. வழக்கமாக எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் வெறும் குற்றச்சாட்டுகளும் எதிர்ப்பு குரல்களும் மட்டுமே ஒலிக்கும். ஆனால் மதுராந்தகத்தில் அப்படி இல்லை. அங்கு பேசப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் நிர்வாகம் சார்ந்ததாக இருந்தன. மோசமான நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். மக்களின் சுயமரியாதையை மீட்டெடுப்போம். மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை கொண்டு வருவோம். இது தமிழக வாக்காளர்களின் முதிர்ச்சியை புரிந்து கொண்டதற்கான அடையாளம். இன்றைய வாக்காளர்கள் கேட்பது யாரால் திறமையாக ஆட்சி செய்ய முடியும்? மத்திய அரசின் ஒத்துழைப்போடு யாரால் திட்டங்களை செயல்படுத்த முடியும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக மதுராந்தகம் மாநாடு அமைந்தது. இது வெறும் எதிர்ப்பு அரசியல் அல்ல, இது ஒரு ஆளுமைக்கான அரசியல். ஜனவரி 23, 2026 இந்த தேதி வெறும் மக்கள் கூட்டத்திற்காக மட்டும் நினைவு கூறப்படாது. தமிழக அரசியலில் ஒருங்கிணைப்பு, தெளிவு மற்றும் தீவிரம் ஆகியவற்றின் அடையாளமாக இது பார்க்கப்படும். சிதறிக் கிடந்த எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான கட்டமைக்கப்பட்ட கூட்டணியாக மாறி ஆளுங்கட்சிக்கு ஒரு உண்மையான சவாலாக உருவெடுத்த தருணம் இது. நீங்கள் இந்த கூட்டணியை ஆதரிக்கலாம் அல்லது எதிர்க்கலாம், அது தனிப்பட்ட விவாதம். ஆனால் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னவென்றால் தமிழகத்தின் அரசியல் கணக்கு இப்போது மாறிவிட்டது. இத்தனை நாட்களாக இருந்த சமன்பாடு உடைந்து புதிய சமன்பாடு உருவாகிவிட்டது. அந்த மாற்றம் கண்ணுக்கு தெரிந்த இடம்தான் மதுராந்தகம். சட்டமன்ற தேர்தலுக்கான பயணம் தொடங்கிவிட்டது. இனி வரும் நாட்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கப் போகிறது.